ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த மாதிரி என்னோடய கிச்சனில் இருக்க டப்பா உடஞ்சிருச்சு மூடி. அதனால் அதை பெயிண்ட் பண்ணி நம்ம ஹேங்கிங் பாட்டாக ரெடி பண்ணலான்னு ஹேங்கிங் பாட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் கயிறு கட்டி. வாங்க அதுலேருந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டில் வைக்கிற செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி கீழே இருந்தாக்க கச்சன்னு இருக்குது. கொஞ்சம் ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதெல்லாம் மேலே தொங்க விட்டுடலாம் அப்படின்னு வாங்க பண்ணலாம். இப்போ அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து இதில் வச்சிடலாம். இந்த பாருங்கள், நம்ம கட்டிங்ஸ் எடுத்து எடுக்க போகிறோம்னா வேர் வந்துருக்கு கொடியில். பாருங்கள், கொடியில் வேர் வந்திருக்கு. அதை தான் எடுத்து அப்படியே கட்டிங்ஸ் வைக்க போகிறோம். இந்த 2 ஹேங்கிங் பாட் மறுபடியும் ரெடி பண்ணியாச்சு. மண்ணெல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த டேபிள் ரோஸ், எல்லோ கலர் டேபிள் ரோஸ் வைக்க போகிறேன். இதில் வந்து இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, டூப்ளிகேட் கரிசலாங்கண்ணி. இதுவும் எல்லோ கலரில் பூக்கும். இந்த கரிசலாங்கண்ணி வைக்க போகிறேன். வாங்க வைக்கலாம். இந்த மாதிரி கீழால் இருக்கிற இந்த இலையெல்லாம் பிடிச்சிட்டு மண்ணுக்குள்ளே சொறி விடும். அவ்வளோதான், நட்டாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். அது மேலே எடுத்து கட்டிட்டு காமிக்கிறேங்க. இதையும் நட்டுக்கலாம். 2ஐயும் சேர்த்து கட்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் மண் போட்டாச்சு. இப்போது இந்த டேபிள் ரோஸ் கீழே வருது இல்லைங்க, அதெல்லாம் கட் பண்ணி அதில் வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இலைகளை இப்படி பிச்சுட்டு நட்டு விட்டோம்னா வந்துடுங்க. அப்படியே இப்படி நட்டுற வேண்டியதான்.